எலெக்ஷனில் கூடுதலாக இடங்கள் கேட்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் திமுகவும் பிசிகவும் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறாங்கங்கிறது அவங்க எலெக்ஷன் நேரத்தில் அது தீர்மானிக்கப்படும். ஆனால் வேங்கவையில் தொடங்கி ஆம்ஸ்டாங் கொலை விவகாரத்தில் தொடங்கி தலித் முதல்வர் தொடங்கி துணை முதல்வர்னு வரிசையாக பட்டியல் போடுகிற போது ஏதோ ஒரு புள்ளியில் 2 கட்சிகளுக்குமான இந்த உரசல் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் கேடர்ஸ் ஜெல்லாவாங்களா? அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. இவங்க வந்து அஸ்லாங் அஸ் இவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாக போகாத வரைக்கும் கீழே ஜெல்லாகிறதுல பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்ஃபேக்ட் முதல் ரவுண்டில் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன் நான். அதாவது இந்த மதுவிலக்குன்றது கார்த்திகேயன் எல்லா கட்சிகளுக்குமே அது ரொம்ப ஒரு நெருடலான ஒரு விஷயம். அதாவது ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் வாக்குறுதியாக கொடுக்கறதுக்கு இப்போ வந்து பிஜேபி நேஷ்னல் லெவலில் இப்போ சூர்யா கூட வந்து அதை பேச முடியல. நேஷ்னல் லெவலில் அப்படிலாம் பேச முடியாது, காங்கிரஸுக்கு முடியாது. அதாவது அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அது ரொம்ப அதாவது அதுக்கு ஒரு வார்த்தை உண்டு, அது எனக்கு சரியாக நினைவுக்கு வரல. அதாவது அதை நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. டைரெக்டாக மதுவிலக்கு வேணான்னு எந்த கட்சியாலையும் சொல்ல முடியாது, அதுவும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகளால் சொல்ல முடியாது. ரொம்ப டைசி இஷ்யூ அது வந்து. அதான் அதை ஒரு சரியான பாயிண்ட்டை திரும்ப பிடிச்சிட்டாரு. இப்போ இவங்க வந்து திருமாவுக்கு ஒரு ஃபேஸ் சேவரை கொடுத்து அலையன்ஸில் இவங்க தக்க வைக்கணும். அதை அவங்க செய்வாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அதை நோக்கி தான் நகர்றாங்க. ஏன்னா திருமா இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் விட மாட்டாங்க வெளியில். மற்ற இஷ்யூஸ் எந்த பெர்செப்ஷனுக்கு திருமா தேவை திமுகவுக்கு? அவரோட செக்யுலர் கிரெடென்ஷியல்ஸ் ஒன்று. ரெண்டாவது நான் முதல்ல சொன்னதான், உள்ளே இருந்து திமுக அலையன்ஸ்குள்ளேருந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாருனாலும் திருமாவை திமுகவால் சமாளிக்க முடியும். பட் அவர் வெளியில் போனார்னா கண்டிப்பாக சிக்கல். போனார்னான்னு ஒரு கொஸ்டின் மார்க். இது நாளைக்கு என்ன நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. போவாருன்னு நான் சொல்லலைங்க, போனாருன்னு ஒரு சாய்ஸ். அது கரெக்ட். இப்போ நீங்கள் 2016 மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஜெயிக்க முடியாதுங்க. பட் டிஎம்கேவோட சான்சஸ் அவர் ஸ்பாயில் பண்ணுவார் கண்டிப்பாக. அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். அவர் வந்து நான் மறுபடியும் சொன்ன அவர் போவாருன்னு நான் சொல்லலை, போனாருன்னா இழப்பு திமுக கண்டிப்பாக. இதில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் பேசுனீங்க இல்லையா, நீங்கள் இப்போ வேங்க வேலை இஷ்யூலேருந்து இதெல்லாம் பேசுனீங்களா, கண்டினியூஸாக வந்து இப்போ டிஎம்கே அலைன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிஸில் வந்து அதிகமாக பேசக்கூடிய கட்சியாக விசிகே தான் இருக்குது. மற்ற கட்சிஸ்க்கும் மற்ற பார்ட்டிஸ்க்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க பேசாமல் இருக்காங்க, இவர் பேசிடுறாரு. இவரை தக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு தான் இருக்குது. விசிகாவை தக்க வைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு. சரி, இப்போது கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது தான் நிற்க வைக்கணுமா தக்க வைக்கணுமான்ற வாதத்துக்குள்ளே வர முடியும். இப்போ எங்களுக்கு அது இவ்வளவு பகிரங்கமாக பேசுகிறாங்கல்ல, நீங்கள் தான் சார் வெளியில் தான் சார் பேசிக்கிறீங்க. ஊடகங்களும் பிற விமர்சனம் பண்ணக்கூடியவங்க கருத்துரையாளர்கள் எங்களுக்கு எதிர் முகாமில் இருக்கிற அரசியல் கட்சிகளை அதை பற்றி பேசி தவிர நாங்கள் யாரும் பேசிக்கவே இல்லையே. மாநாடு நடந்தது, முடிஞ்சுது, அதோடு அவ்வளோதான். அடுத்த வேலையை அது போய் இப்போ ரெண்டாவது வந்து மணி சார் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் யாராக இருந்தாலும் இதை சொல்கிறதுக்கு தயங்குவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து திமுகவுக்கு பொருந்தாது. ஏன்னா திமுக சொல்லிடுச்சு, ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கல. திமுக பூரண மதுவிலக்கு ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொல்லி தேர்தலை சந்திக்கும் போது உங்களுக்கு விருப்பம் ஏற்றுக்கல, உங்களுக்கு கட்சிகளுக்கு விருப்பம் இருக்கு, மக்கள் ஏத்துக்கல. மக்கள் ஏத்திருந்தா அந்த மேண்டேட் அக்செப்ட் பண்ணி எங்களை கவர்மெண்ட்ல உட்கார வச்சிருக்கோம். ஒண்ணுமே சொல்லாத அம்மையார் ஜெயலலிதா போற போக்குல கேம்பெயின்ல திமுக சொல்லியிருக்கு, ஒருவேளை திமுக அதனால ஜெயிச்சிருமோன்ற பயந்து போய் நான் படிப்படியாக குறைக்கிறேன் நாங்கள். ஆனால் மக்கள் வந்து அதை படிப்படியாக குறைக்கிறது அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சியில் அமைச்சு வச்சாங்க. ஆனால் அவங்க வந்த பிறகு படிப்படியாக குறைச்சாங்களா? இல்லை. 21 நம்ம வந்த பிறகு தான் படிப்படியாக குறைச்சோம். அந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் ஒரு கடை மூடினாங்களா? இல்லை வந்து எங்கேயாவது வந்து பாரில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் கலைஞர் 2006-11 1333 பார்களை மூடினார், 136 சில்லறை விற்பனைகளை மூடுறாரு. அதே மாதிரி கடைகளோட நேரத்தை குறைக்கிறாரு, எங்கெங்கே இருக்கணுன்ற ஒரு ஏரியா மெஷர்ஸை போடுறாரு. ஸோ திஸ் சோர்ஸ் திமுக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கு. ஆனால் அதை தாண்டி பல பிரச்சனைகள் நடைமுறைகள் நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததுனால இது இந்த மாதிரி இருக்கு. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard